மகாத்மா பிறந்தார், வசுதேவர். ஏன்னா முன் அவதாரத்தில் இந்த அவதாரத்துக்கு ஒரு லிங்க் இருக்கு சுவாமி. முன் அவதாரத்துக்கு இந்த அவதாரத்துக்கு உள்ள ஒரு லிங்க் இருக்கு. முன் அவதாரத்தில் ராமன் புனர்வசூல பிறந்தான். முதல்ல பட்டாபிஷேகம்னு சொன்னான், அப்புறம் பட்டாபிஷேகம் தடைப்பட்டது. பிறகு 16 வருடங்கள் கழித்து தான் ராமபிரான் மறுபடியும் பட்டாபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டான். அங்க புனர்வசு அப்படின்றதுக்கு தாற்பயம் என்ன? இப்ப உனக்கு இல்ல, அப்புறம்தான் புனகா வசு அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணான். இன்னொரு அர்த்தம் என்ன? இந்த ராமனே புனகா மறுபடியும் வசுதேவரிடத்துல கிருஷ்ணனாக அவதரிக்க போகிறான். புனகா வசு இந்த வசுதேவருக்கு பிள்ளையாக பிறக்கிறான் என்பதும் அங்கே காண்பிக்கப்பட்டது. அந்த வசுதேவருக்கு ஆனகதுந்துபின்னு பேரா. ஆனகதுந்துபி ஒருத்தருடைய சப்தம் எப்படி இருக்கு? இடி இடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா, இடி இடிச்சா பயமுறுத்துற இடியா இருக்கக்கூடாது. இடின்றது ஒரு கம்பீரியம், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி பகவானுக்கு புறப்பாடும் போது மல்லாரி வாசிக்கிறான், முரஜங்கள் அறையிறான், அப்புறம் காகலம்னு பேரு, எக்காலம்னு பேரு, அந்த வாத்தியங்களை வாசிக்கிறான். அது ஒரு சந்தோஷம். பகவானுக்கு உற்சவம் நடக்கிறது, ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் அதை அனுபவிக்க போறோம்னு. வசுதேவர் பிறந்தாராம். அவர் பிறந்த பொழுது ஆனகதுந்துபி வாத்தியங்களை தேவர்கள் வாசித்தார்களாம். என்ன விசேஷம்? ஹே, வசுதேவர் பிறந்துட்ட, அவர் வயிற்றுல கிருஷ்ணன் பிறக்க போறான், அந்த கிருஷ்ணனால பூபாரம் நீங்க போறது, நாமெல்லாம் சந்தோஷமா இருக்க போறோம், எல்லாருக்கும் ஆனந்தம் பொங்க போறது. இந்த வசுதேவர் மூலமாகத்தான் வாசுதேவனுடைய அவதாரம் என்று தேவர்கள் வாத்தியம் வாசித்தார்களாம். அதனால வசுதேவருக்கு ஆனகதுந்துபி என்னும் ஒரு பெயர். செல்வம் கிடைச்சா தலகால் புரியாது இல்லையா? தலகால் புரியாது. நமக்கு கையில பணம் வந்துருச்சுன்னா என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லிட்டு, இன்னைக்கு பணத்தினுடைய தேவையினால்தான் எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம், தர்மத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம். ஒரு சந்தியாவந்தனம் பண்ணு அப்படின்னு சொன்னா அது சொல்ற அளவுக்கு நம்ம வச்சுட்டோம். அது ஒரு பைத்தியக்காரத்தான், அது ஒரு முட்டாள்தான். நமக்கு அது தோணல். இதெல்லாம் சாதாரண விஷயம், மேண்டேட்டரி. எப்படி சார் ஆபீஸ் போச்சு எப்படி பண்றது? அடப்பாவி, அப்ப பணம் தான் முக்கியம் இல்லையா? கீதையினுடைய பெருமையை பேசணுமே தவிர்த்து கீதைய சரியாவே யாரும் இன்னும் புரிஞ்சுக்கலாம். அந்த வருத்தம் கிருஷ்ணனுக்கு கூட உண்டு. ஒருத்தன் கூட சரியா புரிஞ்சுக்கலாம். ஒருத்தராவது உட்கார்ந்து இதுல நான் என்ன சொல்ல வரேன்னு யோசிச்சு பார்த்துருப்பானா? இதை தெளிவா அவன் புரிஞ்சுட்டு இருப்பானா? புரிஞ்சுக்காமலேயே போயிட்டான் கிருஷ்ணா, அர்ஜுனா அப்படின்னு. கிருஷ்ணனுக்கு அந்த வருத்தம் உண்டு. கீதையில சொல்லப்படுவது அனுஷ்டானம், சதாச்சாரம்னு பேரு. அந்த சதாச்சாரத்தை நம்ம மீறக்கூடாது. மனிஷி வைதிகாச்சாரம் மனசாப்பின லங்கையேட்டு. நமக்கு விகிதமான ஆச்சாரங்களை நம்ம மனசுனால கூட பரித்தியாகம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஒரு வேளை பண்ணணும்னா என்ன, இன்னைக்கு ஒரு வேளை விட்டுட்டா என்ன, என்ன பெருசா இத்தனை நாள் பண்ணிட்டு இருக்கணும் இல்லையோ, ஒரே ஒரு டைம் தானே அப்படின்ற மாதிரி மனசுனால கூட நினைக்கக்கூடாது. ஒரே ஒரு வேளை சுகர் இன்ஜெக்ஷன் போட்டுக்காமல் அன்னைக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்டா என்ன ஆகும்? பெருமாள் சொல்லுவான், பாபங்கள் பண்ணச்சே நிறைய பண்ணிருக்கியா? பண்ணிருக்கேன், பார்த்துக்கிறேன்டானா. எங்க? ஐ சி யூ அட் ICU. பயம் வருது இல்ல? ஐயோ இன்னைக்கு சாப்பிட உட்காரச்சே, அந்த சக்கரை பொங்கலை சாப்பிடணுச்சே, ஐயோ நான் இன்னைக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கல அப்படின்னு ஓடி போய் பண்றல. ஐயோ நான் இன்னைக்கு சந்தியாவந்தனம் பண்ணல, ஐயோ நான் இன்னைக்கு பெருமாளுக்கு ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிக்கல, எங்க ஆத்து பெருமாளை பட்டி போட்டுட்டு நான் விதேச யாத்திரை போயிட்டு இருக்கேன், அடுத்தது ஊர் ஊரா போயிட்டு இருக்கேன், அங்க போய் ஆஹா கிருஷ்ணா ராமா கோவிந்தா குறிச்சு